தேவ செய்தியின் தலைப்பு தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கும் அபிஷேக தாகம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 முதல் 39 வரை. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்கிறார். இது அபிஷேகத்திற்கான ஒரு தாகம். இயேசு சத்தமிட்டு சொல்லுகிறார் என்றால் கத்தி சொல்லுகிறார். He raised his voice. அப்ப அதுல இருந்து we need to know how far the anointing is so important. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கத்துகிறார், கத்தறுகிறார், சத்தமிடுகிறார். ஏன் அப்படி சத்தமிட்டு சொல்லுகிறார்? இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நம்மிடத்திலும் நம் மூலமாயும் நிறைவேற்றும். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்? எந்த நோக்கத்திற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்? இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை, தரிசனத்தை இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் மூலம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றும். இந்த அபிஷேகம்தான் நம்ம இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த அபிஷேகம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நமக்குள் கொடுக்கும். இந்த அபிஷேகம்தான் வருகையிலே நம்மளை மறுரூபப்படுத்தும். இயேசுவின் வருகைக்கு முன்பாக மரித்து விட்டால் இந்த அபிஷேகம்தான் நம்மளை மறுபடியும் உயிரோட எழுப்போம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். செத்து போன எலிசாவினுடைய உடல்ல விழுந்த ஒரு பிரேதம் உயிரோட எழுந்திருக்குமானால் செத்து போன நம்மையும் அவருடைய வருகையில் அதை எழுப்போம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய தாகம்தான் அபிஷேக தாகம். இந்த அழைப்பு
ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் கூப்பிடுகிற ஒரு மகிமையான அழைப்பு. நீ எந்த அளவுல நீ கர்த்தருக்குள் வளர்ந்திருக்கிறாய், நீ எந்த அளவு தேவனோடு ஐக்கியமாயிருக்க விரும்புகிறாய் என்பதை உனக்கு இருக்கிற தாகம் காட்டும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 7:38 இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்று சொன்னாலே அது ரட்சிக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தாகம் இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யோவான் 7வது அதிகாரம் 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்றும் எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவி அருளப்படுவது அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நமக்குள் ஒரு வாஞ்சை, நமக்குள் ஒரு ஆர்வம், நமக்குள் ஒரு தாகம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை தான் வேதம் அபிஷேகம் என்று சொல்லுகிறது. உனக்குள்ள தாகம் இருந்தா அவரிடத்தில் கேட்க வேண்டும். இந்த அபிஷேகத்துக்காக நான் ஓடின நாட்கள் உண்டு. எங்கெல்லாம் டேரி மீட்டிங் நடக்குது, சபை வித்தியாசம் இல்லாமல் ஓடுவேன். எங்கெல்லாம் கூட்டம் நடக்குது ஓடுவேன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என் பரமபிதாவானவர் தங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னாரே. ஏன் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் என்று சொன்னார்? தாகம் இருந்தா தான் கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் மேல வந்து இறங்குறார். நீ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார்.
இயேசுவை குறித்து சொல்லுகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நஸ்ரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இந்த பரிசுத்த ஆவியும் வல்லமையும் உனக்குள்ள இறங்கும் பொழுது நீ அபிஷேகிக்கப்படுகிறாய். நீ அபிஷேகிக்கப்படுகிறாய். இயேசுவும் அந்த அபிஷேகத்தை பெற்றாரா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அதுதான் அபிஷேகம். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆதலால் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ அபிஷேகிக்கப்பட்டுட்டியா? உனக்குள்ள ஆவியானவர் வந்து விட்டார். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களும் அபிஷேகிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களும் அபிஷேகிக்கப்படுவார்கள். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் ஆவியானவர்கள் நடத்துகிறார் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்கன்னா அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெறும்படி பேதுரு ஜெபிக்கிறார். வாசிப்போம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இந்த பரிசுத்த ஆவியினுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியாது. ஞானஸ்நானத்தை மாத்திரம் எடுத்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்கணுங்கிறதுனால அதை செய்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனமும் 6வது வசனமும். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். நல்ல விசுவாசிகளான பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? கேள்வியே படல. நல்லா கவனிக்க வேண்டும். இதனுடைய முக்கியத்துவமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் தெரியும் எல்லாருக்கும். ஆதி திருச்சபை உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பரிசுத்த ஆவியானுடைய காரியங்கள் தெரிய வரும். 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுப்பார்.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். அவன் தெய்வ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அநேக நேரங்கள்ல நல்லா ஜெபிக்கலாம், நம்ம நல்லா உபவாசிக்கலாம், அநேக தான தர்மங்களை செய்யலாம். இது எல்லா மதமும் செய்யும். அதனால அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம் அல்ல. இவன் தெய்வ பக்தி உள்ளவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்தவன், தான தர்மம் பண்ணுகிறவன். ஆனா அவனுக்கு ரட்சிப்பை பத்தி தெரியாது. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். எதற்காக பேதுருவை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். அப்படின்னா அவனுக்குள்ள ரட்சிப்பு அது வரைக்கும் இல்லை. அவன் ஏன் தான் ஆட்களை பேதுருவை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்புனா? அந்த ரட்சிப்பை விரும்பினா. அந்த ரட்சிப்பு என்னன்னு தெரியாதே. He wanted to know what is salvation. He wanted to get the salvation. அந்த ரட்சிப்பை விரும்பி அவன் பேதுருவை கூட்டிட்டு வர சொல்லுகிறான். தொடர்ந்து வாசிப்போம். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மில் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த பரிசுத்தாவின் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினாரே, அதுபோல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தட்டிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். ரட்சிக்கப்படாத அவர்களுக்கும் ரட்சிப்பை தெரியாத அவர்களுக்கும் அதை அனுக்கிரகம் பண்ணிருக்க. வாசிப்போம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நல்ல கலந்தம். இப்ப ரட்சிப்பு, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் சொல்றது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் புறஜாதியாருக்கும் கொண்டு வந்து அவர்களையும் அபிஷேகிக்கிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 45 இருந்து வாசிப்போம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்தும் பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாத படிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஞானஸ்தானம் எடுக்கலைனாலே ரட்சிக்கப்படல. அப்ப ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஏன் கொடுக்கிறாரு? அவர்களும் இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகம்.
ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். போகட்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியக்காரங்களுக்குள்ள இருந்து தான் புறப்படணும்னு சொல்லல. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். நீ ரட்சிக்கப்பட்டு நீ அபிஷேகிக்கப்பட்டுட்டியா? உன்னுடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்கும். உன்னுடைய பார்வையில் அபிஷேகம் இருக்கும். உன்னுடைய நடையில் அபிஷேகம் இருக்கும். உன்னிடத்தில் இருந்து அபிஷேகம் வெளியே வருகிறதைத்தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நிறைய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வாருங்கள் சத்தமிட்டு சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அந்த அபிஷேகம் நிறைவேற்றும் சொன்ன அது நமக்குள்ளும் நிறைவேற்றும், நம்ம மூலமாய நிறைவேற்றும். நம் மூலமாக அதை எப்படி நிறைவேற்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னா என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஜீவ தண்ணீர் அது பரிசுத்த ஆவிங்கிறது அவளுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்னு சொன்னா, அவரை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்தே ஓடிச்சுன்னா அவரிடத்தில் இருந்து எவ்வளவாய் ஓடும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். He simply talks with her. We need to understand what is that living water. பதினான்காவது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்படின்னா அது உலக பிரகாரமான தண்ணி இல்லப்பா, அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. இட்ஸ் ஒன்லி எ கான்வர்சேஷன். நல்ல கவனிங்க. உனக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்தா
நீ யார்கிட்ட பேசினாலும் அது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், உனக்கு தெரியாது. இயேசு அவட்ட ரட்சிப்பை பற்றிலாம் பேசலை. அவளை பாவின்னு சொல்லலை. சிம்பிள் டாக். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். அவளுக்கு தெரியாது அது என்ன தண்ணீர்னு. எனக்கு தர வேண்டும் கேட்கிறா. அவளுக்கு கொடுத்துட்டாருங்க, அவளுக்கு தெரியாது. பேசும்போதே அவ பெற்றுக்கிட்டாங்கிறது அவளுக்கு தெரியாது. வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். நல்ல கவனிங்க. A beautiful conversation. Not condemning her, instead brings out that what she has done is wrong. அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இவ இருக்கிற புருஷன்ல நீ நல்ல வாழ்க்கை வாழலம்மா. நீர் தீர்க்கதரிசி சொன்னா நீர் சொன்னது உண்மையா? என் வாழ்க்கை அப்படிதான். She has accepted. அவருக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு போகுது. நீ மனம் திரும்புன்னு சொன்னாரா? நான் உனக்கு சொன்னது போய் 4 வீட்டு போய் சொல்லுன்னு சொன்னாரா? நல்ல கவனிங்க. Everyone, those who are anointed by God is precious in the sight of God. நீ அபிஷேகம் பெற்றுட்டியா? Utilize the anointing for the glory of God. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் இவர்கிட்ட இருந்து போகுது. நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறே. அவ பாவத்தை ஒத்துக்கிட்டா. நீ சொன்னது அத்தனை உண்மை. என்ன செஞ்சா தெரியுமா? அவரோடு கூட பேசுறா. இப்ப அவரு பிதாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. Presenting the gospel. The conversation became preaching the gospel. ஜீவ தண்ணீர் நான் என்னங்கிறதுக்காக நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். 22வது வசனத்தில் இருந்து, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பை பத்தி சொல்றாரு. ஐயா, அவர்கிட்ட இருந்து ஜீவ தண்ணீர் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஜீவ ஊற்று அவரிடத்திலிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அது அவளுக்கு தெரியாது. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவாருங்கிறது தெரிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. மேட்ரு முடிஞ்சிருச்சு. பிதாவை பற்றி சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப தான் யாருங்கிறத சொல்றாரு. வாசிப்போம். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். உன்னோடு பேசுகிற நானே அந்த மேசியா, நானே அந்த கிறிஸ்து. 28வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு குடத்தையே வச்சிட்டான். இப்ப அவளுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது. நல்லா கவனிங்க. இப்ப அவளுக்குள்ள சால்வேஷன். அவளால சும்மா இருக்க முடியல. ஓடுறா ஓடுறா, வீடு வீடா கதவை தட்டுறா. என் வாழ்க்கைய ஒருத்தர் சொல்லிட்டாருயா, அவர் கிறிஸ்து தானா? வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஓடுறா ஓடுறா. அவளுக்குள் இருக்கிற அபிஷேகம், அவளுக்குள் இருந்து புறப்பட்டு வருகிற அபிஷேகம். இயேசு சொல்லிட்டு அங்கேதான் நிற்கிறாரு. இவ ஓடுறா. வாசிப்போம். ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால். அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்யதான் இப்ப அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப அவளுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை இப்ப நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாரு. எதற்கு இந்த அபிஷேகம்? எதற்காக இயேசு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது தான் இந்த அபிஷேகம். இப்ப இவ மூலமா அந்த காரியம் நிறைவேறுகிறது. 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னான் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம், அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அவளுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர், அவளுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றுகிறது. வாசிப்போம். அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர் மேல் விசுவாசம் வேதம் சொல்லுகிறது. அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவங்க அத்தனை பேரையும் இழுத்துட்டு வந்துட்டா. ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. வாசிப்போம். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். நல்லா கவனிங்க. இப்ப அவருக்குள்ள இருந்து வெளியே வருகிறது ஜீவ தண்ணீர். அவ கொண்டு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை நிப்பாட்டிட்டா. இந்த 2 நாள் இருக்கிறார் இல்லையா, அவருக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வெளியேறுகிறது.
இவங்க போய் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவன் நிமித்தம் வந்ததுதான் அந்த 39வது வசனம். இந்த 2 நாள் தங்குனார் இல்லையா, அந்த 2 நாள் தங்குனதுல ஒரு பெரிய கூட்டம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க? 41, 42. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம், அவருடைய உபதேசத்தின் நிமித்தம், அந்த பேசும் பொழுது ஜீவ தண்ணீர் வெளியே வரும். அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அது இவன் மூலமாக இல்ல. அங்க 2 நாள் தங்கினது நிமித்தமாக நிறைய பேர் இவர்கிட்ட வந்து கேட்கிறாங்களே. அவங்க சொல்றாங்க, வாசிப்போம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அது ஓடும் எப்படி புறப்பட்டு வருகிறது? அதுதான் அவரிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து வாசிக்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். வாசிப்போம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. தண்ணீர் சொல்லிட்டாலே அது ஜீவ தண்ணீர், அது பரலோக தண்ணீர். வாசிப்போம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. எப்பொழுதுமே அபிஷேகங்கிறது ஒன் டைம் இன்சிடென்ட் அல்ல. எவ்ரி டே யூ நீட் டு பி ஃபில்ட். அது கூடிக்கிட்டே வரும், அது அதிகரிச்சுட்டே வரும். கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவு, முழங்கால் அளவில் இருந்து இடுப்பளவு. வாசிப்போம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. இப்பொழுது நதியாக இயேசு அப்படிதான் சொன்னாரு, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அது நதியாக வருகிறது. நீ நிறைஞ்சி இருக்கிறன்னு அர்த்தம். வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். கடல்ல விழுந்த பிறகு, கடல் சொல்றது திரள் கூட்டத்தை குறிக்குது. நல்ல கவனிங்க. கடல் சொல்லிட்டாலே அது திரள் கூட்டம். அது அங்க உள்ள தண்ணீர் ஆரோக்கியமாகுதுன்னா அது அந்த திரள் கூட்டத்தினுடைய ரட்சிப்பை குறிக்கிறது. அதை வசன ஆதாரத்தோடு உங்களோடு பேசுவேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அது ஆரோக்கியம்.
சாவுற நிலைமையில இருந்தது மரித்து போகிற நிலைமைக்கெல்லாம் ஆரோக்கியமாயிரும். எது எதெல்லாம் பாவத்தில் மறிச்சு கிடக்குதோ எழுப்பிடும். வாசிப்போம். அப்பொழுது எங்கேதி துவக்கி எனக்குலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதில் கரையிலே நிற்பார்கள். அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கும் ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். பல ஜாதி மீன் பிடிக்கிறவங்க நிற்பாங்களாம். ஆண்டவர் பேதுருட்ட சொன்னாரு, லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனத்துல, பேதுரு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாயினாரு. அல்ல கவனிங்க, இங்க அங்க நடந்துருக்கு. 12வது வசனம், நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்பு காண சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. பின்மாற்றத்துல போகிறது இல்லைன்னு அர்த்தம். வாசிப்போம். அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியினால். உலகத்து தண்ணீர் இல்ல, அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிற தண்ணீர். அது அபிஷேகத்தை குறிக்கிறது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, எடுப்பளவுன்னு சொல்லி அபிஷேகத்தை குறிக்கக்கூடியது. வாசிப்போம். மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் வானவைகள். வாரந்தோறும் புது, மாதந்தோறும் புது கனி. அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல். என்னது? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற, அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் அந்த பரிசுத்தம். ஏன் ஆண்டவர் இயேசு சத்தம் விட்டு கதறுகிறார்? நல்லா கவனிங்க. அப்படின்னா ஒரு பெரிய திரள் கூட்டத்தை ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேகம் நடந்தது. எப்படி நடந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அது தாகம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீ எருசலேமை விட்டு போய் எங்கும் போக காத்திரு. தாகத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. 2வது வசனத்தில் இருந்து 4வது வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு அக்கினி நாவுகள் போல இறங்குகிறார். எல்லாரும் நிரப்பப்படுறாங்க. இப்பொழுது அவர்கள் மத்தியில் அப்போஸ்தலர் 2:14 பேதுரு பேச தொடங்குகிறான். நல்லா கவனிங்க. பேதுரு பேசும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசியில எழுதினதுபடி மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அதிலே இருந்து தொடங்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகளை எவரும் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லிட்டே வர்றான். அவனுக்குள் இது சமுத்திரம். இப்ப அவன் பேசிக்கிட்டு இருக்கிறது சமுத்திரத்துல. சமுத்திரத்துல ஜீவ தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்குது. பேதுரு அவங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான். 40வது வசனத்தில் இருந்து இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கவனிங்க,
சமுத்திரம் ஜலத்தினால் நிறையது போல பூமி கர்த்தரை அறிவினால் அந்த மகிமையினால் நிறைந்திருக்கணும். வாஸ்தவமே இப்போ 3000 பேர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று ஜீவ நதி புறப்பட்டு வந்து செயல்படுத்துகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 8 முதல் 10. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதுதான் இப்ப நடக்குது. நல்லா கவனிக்கணும். வாசிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். வெகு ஏராளமான மச்சம் உண்டாச்சா இல்லையா? 12வது வசனம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் நியூ புதிய புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருமா? கொண்டு வந்துச்சா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். இயேசுவை எழுப்பி உம்மிடத்திலேயே அனுப்பினார். 4வது அதிகாரம் 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. புது கனி வருதா மாதந்தோறும்? அது என்னது கனி? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எந்த கனி அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன். 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் என் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்களும் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். எதற்கு தாகமாய் இருக்கிறீங்க சொன்னாரு. தாகமாய் இருக்கிறோம் என்கிட்ட வாங்கினாரே. எதற்கு இந்த அபிஷேகம்? உன் மூலமாக வெளிப்படுகிறது. இயேசு வந்த நோக்கத்தை உன் மூலமாய் நிறைவேற்றுவதை குறித்து இதுவரை உங்களோடு பேசல. இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று உனக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கும்? உன்னை எப்படி பரலோகத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும்? உங்களோடு கூட பேசுவேன். நாம் தெரியாத சத்தியங்களை, நாம் தெரியாத காரியங்களின் விளக்கங்களை என் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறாரே. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.